அவருக்கு தேங்காய் சட்னி பிடிக்காது. தட்டைப்பயிறு குழம்பு இருக்கு. தட்டைப்பயிறு மொச்சக்கொட்டை எல்லாம் பார்த்தாலே நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா கருவாட்டுக்கு போயிடும். கருவாடு இல்லாம தட்டைப்பயிறு குழம்பு கண்டிப்பா டேஸ்டா இருக்காது. கருவாடுல சுடு தண்ணி ஊத்தி 2 முறை அலசிக்கோங்க. தட்டைப்பயிருமே நைட்டே ஊற வச்சுட்டேன். 5 விசில் விட்டீங்கன்னா நல்லா சாஃப்டா வெந்துடும். இப்போ எண்ணெய், கடுகு, வெந்தயம், சோம்பு, உளுந்து, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இதோட கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துப்போம். கூட உப்பு, பூண்டு அண்ட் தட்டைப்பயிருக்கு எப்படி கருவாடு முக்கியமோ அதே மாதிரிதான் இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காவும் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. இதோட குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சிட்டு இதோட சேர்த்து 1 கப் தண்ணி விட்டுறலாம். 15 நிமிஷம் கொதிக்கணும். இதோட வேக வச்சிருக்க தட்டைப்பயிறு அண்ட் கருவாடு சேர்த்து கரெக்டா 5 நிமிஷத்துல அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது சூடா சாதத்துக்கு சூப்பரா இருக்கும். ஆனா அப்படியே ஊற விட்டுட்டு அடுத்த நாள் பழைய சாதத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் சும்மா அள்ளும். அண்ட் யார் யாருக்கெல்லாம் இந்த கருவாடு தட்டைப்பயிர் காம்பினேஷன் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க.